ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சிகளை நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். எவாலுவேஷன் தியரி பற்றி, அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடியுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏறக்குறைய 31 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளோட சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, வைசோ பைபிள் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வருது, அதோட அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரோவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு பிடிச்ச, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதை பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா, கமெண்ட்ஸ் எல்லாத்தையும்? ஆமாம், எல்லாம் முக்கால்வாசி இதை பார்த்துருவேன். நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி கமெண்ட்டையும் பார்த்துருவேன். மெயில்ஸும் நிறையா வந்திருக்கும், அதையும் நான் பார்க்குறது உண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஏஜ்காரங்களும் இதை பார்க்குறாங்க. ஒரு +2 படிக்கிற பையனும் பார்க்குறாரு, நல்ல ஒரு ரிட்டையர்ட் ஆனவரும் இதை பார்க்குறாரு. அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக வேலை பார்த்து நான் ரிட்டையர் ஆனேன், இப்போ தான் இந்த சத்தியங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு இருக்குது. ஒரு தம்பி எழுதியிருக்காரு, நான் +2 படிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஸோ காட் வந்து இந்த ப்ரோக்ராமை, ஆக்சுவலாக நம்ம ஆரம்பித்தது வந்து யூத்ஸுக்காக தான் மெயினாக ஆரம்பித்தோம். பட் எல்லாருக்கும் கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் எல்லாம்? அதான், அது நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். எனக்கு ரொம்ப, நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர். என்ன அப்படின்னா, இந்த யூத்ஸ்க்கு மட்டுமே ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நம்ம நடத்தி, இந்த மாதிரி அவங்களோட கேள்விகள் இன்னும் கொஞ்சம் வேதத்தில் உள்ளதான இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஒரு 2 நாள் செமினாராக வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம். கத்தர் சித்தமான அதை சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. ஆண்டவர் சித்தமான டெஃபினட்டாக பண்ணணும். 2 டேஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆமாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாதிரி வரும்போது நம்ம இது பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி. என்னென்னா, த கார்பன் டேட்டிங் மெத்தட். Carbon dating, carbon-14 dating. साइंटिस्ट इनकी एज बताते कैसे हैं? Is carbon dating a problem? Carbon dating. Carbon dating doesn't seem to line up. Did the known age of the universe? पृथ्वी 4.54 अरब वर्ष पुरानी है. கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன? இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும் போதிலிருந்து எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இந்த ஒரு வேர்டை வச்சு அவங்க முடிச்சிருவாங்க. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக டைனாசர் இருந்தது, கார்பன் டேட்டிங் மெத்தடில் நிரூபணம் அப்படின்னு போடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஏறக்குறைய பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான ஒரு பாறை கண்டுபிடிக்கப்பட்டது, கார்பன் டேட்டிங் மெத்தட். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக என்ன செய்வாங்கன்னா, இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் ஒரு ஆத்தன்டிகேட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம். நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் அதுனா என்ன பிரதர், அது என்ன சொல்கிறாங்க, அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்களேன். பல பேர் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை வச்சு நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், அல்லது கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறோம். ஏன்னா பைபிளில் நம்ம கணக்குப்படி கிரியேஷன் தொடங்கி, நான் சொல்கிறது வந்து மனுஷன் உருவாக்கப்பட்டு ஒரு 6000 வருஷம் தான் இருக்குது. வானம் பூமியை சொல்லலை, மனுஷன் உண்டாக்கப்பட்டு ஒரு 6000 வருஷம் தான் நம்ம கணக்குக்கு இருக்குது. ஆனால் நம்ம கேட்கும் போது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு எலும்புக்கூடு கிடச்சிது, அது 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக அப்படின்லாம் சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் நம்ம விசுவாசம் கன்ஃபார்மாக இதுதான். அதே நேரத்தில் இவங்க ஒரு ஆத்தன்டிகேட்டடாக, ஒரு சயின்டிஃபிக்கலாக அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சின்ன அசைவு வருது தானே. அது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ட்ரூ. அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி இதை பார்த்து முடிச்சிட்டோ ஒரு கான்டெக்ஸ்டுக்காக நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் எபிசோட் நம்பர் 4 அகவையின் ஆதாரம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். 4வது எபிசோட் அண்ட் 12வது எபிசோட் ஆதியும் அனாதியும் அப்படின்ட்டு 2 எபிசோட் பண்ணியிருந்தோம். இது ரெண்டையும் பார்த்தாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிரியேஷனுடைய வயது 6000 அண்ட் பூமியோட வயசு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு நேயர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், நீங்கள் ஏற்கனவே உள்ள எபிசோடுன்னு சொல்கிறீங்க, அது எந்த எபிசோடுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 30 எபிசோடு இருக்குது, நாங்கள் எதில் போய் தேடுறது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் 4 and 12 இல்லையா? ஆமாம், அது சொன்னது ரொம்ப சந்தோஷம். அவங்க நேராக போய் அதில் பார்த்துருவாங்க இப்போ. ஆமாம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எபிசோடை கூட மென்ஷன் பண்ணி போடுறதுக்கு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு அசம்ஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகம் உண்டாகி 6000 வருஷம் ஆகுது அப்படின்னு பைபிள் சொல்கிறதா நிறையா விசுவாசிகள் இந்தியாவில் மட்டும் இல்லை அநேக நாடுகளில் நம்புகிறாங்க.
ஆனால் இந்த 2 எபிசோட்ஸையும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைபிள் எங்கேயுமே இந்த உலகம் உண்டாகியோ இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் உண்டாகியோ 6000 வருஷம் ஆகுங்கிறத எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதை நம்ம கிளியராக சொல்லிடுவோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்போ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். இந்த கார்பன் டேட்டிங்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஃபவுண்டேஷனில் ஒரு சில காரியங்களை தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாமே 12th சிலபஸ்க்குள்ளே இருக்க விஷயங்கள். 12வது வகுப்புக்குள்ளே உள்ளது. ஆமாம், 12வது வகுப்பு வரைக்கும் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் ஒரு சில பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே ஆட்டம்னு சொல்லக்கூடிய இந்த உட்கூறுனால உருவாக்கப்பட்டது. அணுக்கள். ஓகே, ஸோ இந்த ஆட்டம்குள்ளே என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு விஷயம், நியூட்ரானுங்கிறது சார்ஜே இல்லாத விஷயம், நியூட்ரலான விஷயம். இதுக்கு வெளியில் இருக்க ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஆட்டமுடைய ஃபவுண்டேஷன். அந்த வெளியே இருக்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஆமாம், எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்ங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஆர்கானிக்ங்கிறது மீதி உயிர் இல்லாத கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், சால்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளதா இன்ஆர்கானிக். கரெக்ட். ஓகே, ஸோ ஆர்கானிக்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே சொல்கிறோம். மரம் செடி கொடிகளாகட்டும், இல்லாட்டி ஆடு மாடுகளாகட்டும், இல்லாட்டி மனிதர்களாகட்டும், பிராணிகளாகட்டும், பறவைகளாகட்டும், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கில் தான் இருக்கும். இந்த ஆர்கானிக் பொருளில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்பன் ஆட்டம் இல்லாத, அதாவது கார்பன் மாலிகூல்ஸ் இல்லாத ஒரு உயிருள்ள இருக்க விஷயமே கிடையாது. உயிருள்ள விஷயம் ஒன்று இருந்தால் அதில் அந்த கார்பன் கண்டிப்பாக இருக்கும். கார்பன் மாலிகூல் கட்டாயமாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபவுண்டேஷன். இன்னும் நல்லா சொல்லணும்னா, நம்ம வந்து சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஆமாம், ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம். மரம் செடி கொடிகள்லாம் என்ன பண்ணும்னா கார்பனை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஒரு இயற்கையாக கதை செஞ்சு வச்சு அற்புதமான ஒரு அமைப்பு இது. எனக்கு ஒரு ஜீனியஸான ஒரு விஷயம். ஆமாம், பிரம்மாண்டமான விஷயம் ஆண்டவர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கார்பனுங்கிற ஒரு நுண்ணுயிர் அதாவது ஒரு அணு இல்லாமல் ஒரு உயிர் பொருளே கிடையாது. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். இப்போ இந்த கார்பனில் ஐசோடோப்னு ஒன்று சொல்கிறாங்க. கார்பன் ஐசோடோப்னா என்னென்னா, கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14, இதுதான் கார்பன் ஐசோடோப்ஸுங்கிறது. இது மூணுமே கார்பன் தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, கார்பன் 12ல் 6 புரோட்டானும் 6 நியூட்ரானும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய தெரியாத சொல்கிறேன். C12, C13, C14 சொல்லுவாங்க. அதை கெமிஸ்ட்ரியில் சொல்லும் போது நம்ம கார்பன் 12ன்னு சொல்லும் போது அதான் கரெக்டான பதம். இந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆமாம், அவங்களுக்கு அந்த C12, C13, C14 இருக்கும். படிக்கிறவங்களுக்கு அந்த C12ங்கிறது வந்து கார்பன் 12ன்னு தெரியாது. ஸோ இந்த கார்பன் 12ல் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது C12ல் என்ன இருக்குன்னா 6 புரோட்டானும் 6 நியூட்ரானும் இருக்கும். இதை ரெண்டையும் கூட்டினா தான் மாஸ் நம்பர்னு சொல்கிறது, அட்டாமிக் மாஸ் நம்பருங்கிறது இதுதான் சொல்கிறது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12 வரும். அதனால C12ன்னு சொல்கிறாங்க. C13 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 புரோட்டானும் 7 நியூட்ரானும் இருக்கும். இதை ரெண்டையும் கூட்டினா 13, அதனால C13ன்னு சொல்கிறாங்க. இந்த C14ல் என்னென்னா 6 புரோட்டானும் 8 நியூட்ரானும் இருக்கும். இதை பார்க்குறவங்க 2 விதத்தில் இருக்காங்க. இப்போ ஒன்று, இவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டாரு +2 பசங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டீச்சர் எடுக்கிறதே புரியாது. நீங்கள் ரொம்ப அழகாக அதை விளக்கி கொடுத்துட்டீங்க. ஒரு குரூப் என்ன செய்யும், இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே போகாமல் இங்கே வந்தோம், நீங்களும் இதையே பேசுகிறீங்களே நினைப்பாங்க. வெரி நைஸ் பிரதர், நல்ல எக்ஸ்பிளனேஷன், சொல்லுங்கள். ஸோ ஆனால் இதுதான் ஃபவுண்டேஷன். இது இல்லாமல் வந்து கார்பன் டேட்டிங்கை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ஆட்டம்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிள் ஆட்டம், அன்ஸ்டேபிள் ஆட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேபிள் ஆட்டம் என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கார்பன் 12 2 ஈக்குவலாக இருக்கும். இது பிரச்சனையே இல்லாமல் சத்தம் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். இது மாறவே மாறாது. இவன் மாறவே மாட்டான். 13ம் மாற மாட்டான், அதுவும் ஸ்டேபிள் தான். இந்த 14 இருக்கான் பாருங்க, நியூட்ரான்ஸ் ஜாஸ்தி, 8 நியூட்ரான்ஸ் இருக்குது, புரோட்டான்ஸ் 6 இருக்குது. இதை இன்ஸ்டேபிள்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியை என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே பிரித்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸாக வெளியிட ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து ரேடியோ ஆக்டிவ் டீகேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஐ அஸ்யூம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இன்னொரு தடவை பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சிடும். டெஃபினட்டாக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எப்படி ஒரு தடவை 2 தடவை பார்த்தா தான் புரியும். சரி, ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் டீகேனா என்னன்னா, இது ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்காக இந்த அந்த உள்ள இருக்க நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, புரோட்டானும் நியூட்ரானும், இது தன்னைத்தானே கட் பண்ணி டீகே ஆகி மக்கிறதா, இன்னும் நம்மளுக்கு புரியுற செயலிழக்கிறது. ஆமாம்,
தன்னைத்தானே அழித்துக் கொள்றது, அழித்து கொள்றதுன்னு சொல்லலாம், அப்படி உருமாறுறதுன்னு. உருவாரம் சொல்லலாம். ஓகே. உருமாறி இதனுடைய வேல்யூ வந்து பாதி ஆகிறதுக்கு இதுக்கு எடுத்துக்கொள்ற டைம் பார்த்தீங்கன்னா 5730 வருஷம். ஒவ்வொரு பொருள் மேலே இருக்கிற இந்த கார்பன் C14 அப்படிங்கிறது அது தன்னைத்தானே உருமாறி வர்றதுக்கு பாதியாக மாறுறதுக்கு 5700 வருஷம் ஆகிறது. இதுதான் கால்குலேஷன். ஓகே. அப்போ மீதி இருக்கிற அந்த 50% இருக்கு இல்லையா, அது பாதி ஆகிறதுக்கு இன்னொரு 5730 வருஷம் ஆகும். ஓகே. அப்போ 25% ஆகிடும். 25% வரும். அந்த 25% பாதி ஆகிறதுக்கு ஒரு 5700 வருஷம் ஆகும். ஆமாம். அப்போ 12.5% ஆகிடும். அதில் 12.5 திருப்பி ஆகிறதுக்கு ஒரு 5700 வருஷம் ஆகும். இப்படி 5700 ஆகும்ன்றது அவங்களுடைய கணிப்பு. இதுதான் கால்குலேஷன். ஓகே. சரிங்களா? இதுதான் கார்பன் டேட்டிங்கோடைய அடிப்படை லாஜிக். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்து இத்தனை வருஷம் ஆயிருந்தா இந்த ரேட்ல இது குறையும். ஓகே. ஆஃப் ஆகுறதுக்கு 5730 வருஷம் ஆகுது. இதே ரேட்ல குறைஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இத்தனை வருஷம் ஆயிருக்கணும். ஓகே. இந்த C14 பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப் டு 60,000 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். சரி. 60,000 வருஷம் வரைக்கும் கால்குலேட் பண்ணலாம். உயிருள்ள பொருளுக்கு நீங்க இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஆர்கானிக் திங்ஸ், கார்பன் இருக்கிற பொருட்களுக்கு நீங்கள் அதை செய்ய முடியும். அதனால் அதில் கார்பன் இருக்கிறதுனால இதை நம்ம செய்ய முடியும். ஆமா. இப்போ ஒருவேளை ராக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் கார்பன் இருக்காது. கார்பன் இருக்காது, அது இன்ஆர்கானிக்ல வரும். அப்போ இங்கே கார்பனுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, யுரேனியம், பொட்டாசியம், ரூபிடியம் இந்த மாதிரி இந்த ஐசோட்டோப் வச்சு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. பட் த லாஜிக் ரிமைன்ஸ் சேம். இதே மாதிரி தான் யுரேனியம் பாதியாக குறைஞ்சா 5000 வருஷம், இத்தனை குறிப்பிட்ட வருஷம். அது இப்படி குறைஞ்சிச்சுன்னா இத்தனை வருஷம், அதுலேயும் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் ஆர் ரேடியோ டேட்டிங்னு ஜென்ரிக்காக அதை சொல்கிறாங்க, ரேடியோ ஐசோட்டோப் டேட்டிங்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்படை கால்குலேஷனுங்கிறது இதுதான். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இத்தனை வருஷம் ஆயிருந்ததுன்னா இது இவ்வளோ செயலிழந்திருக்கும். இந்த கார்பன் என்னவா மாறும்னா நைட்ரஜனாக மாறும். கடைசியாக அது என்னவாகும்னா நைட்ரஜனாக கொஞ்சமாக மாறும். ஓகே. இவ்வளோ வருஷத்துக்கு இது ஆயிருந்ததுன்னா இத்தனை வருஷம் இது பழசாக இருக்கணுங்கிறது தான் இதனுடைய லாஜிக். ஓகே. ஸோ இதை வச்சு தான் ஒரு மரக்கட்டையை கண்டுபிடிச்சோம், இது வந்து பார்த்திங்கன்னா 25,000 வருஷம் பழசு. ஒரு யானையோட தந்தத்தை கண்டுபிடிச்சோம், இது வந்து 30,000 வருஷம் ஆன யானை, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதனுடைய அடிப்படை ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே. சரி. இது வந்து கார்பன் டேட்டிங் மெத்தடை எப்படி செய்கிறாங்கன்றதான அல்லது அதை கால்குலேட்டை பற்றி இப்போ தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வாங்க. ஓகே. இப்போ தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொத்த கால்குலேஷனுக்கு அடிப்படையே ஒரு லாஜிக் தான். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆர் ரேட் ஆஃப் டீகே, அந்த தன்னைத்தானே உருமாற்றி மாறுது இல்லையா, உருமாற்றிக் கொள்வதற்கான காலகட்டம் 5700 வருஷம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்கிறோம் இல்லையா. ஆமாம். அக்ராஸ் ஹிஸ்ட்ரி, அக்ராஸ் பல மில்லியன் வருஷமா இந்த ரேட் சேமாக தான் இருந்திருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய ஃபவுண்டேஷனல் அசம்ஷன். அவங்களுடைய யூகிக்கிறாங்க இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரேட்டில் தான் எல்லா காலத்துலேயும் இந்த டிகேவுடைய டைம் லேப்ஸ், இந்த ரேட்டில் தான் இது ஆயிருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படை அசம்ஷன். ஓகே. இதுக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இந்த சினிமாலெலாம் காமிக்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்லாம் போய் பார்க்க முடியாது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில், இந்த அசம்ஷன் அடிப்படையில் தான் இந்த மொத்த கால்குலேஷனுமே இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இதில் கண்டாமினேஷன் ஆகும். அதாவது குறிப்பிட்ட இடத்துல மாறுது. இதில் ஒரு விஷயங்கள்ல ஏதாவது கலப்படம் ஆகிற பட்சத்தில் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்னால சில உருமாற்றம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அந்த கண்டாமினேஷனை இவங்க எங்கேயுமே கால்குலேட் பண்ணலை. ஓகே. அண்டர் அ பிலீஃப் கண்டாமினேஷனுங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு தான் இந்த மொத்த அசம்ஷன் மேலே இவங்க நம்பிக்கையே வைக்கிறாங்க. இதை ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதை போய் பார்க்கணுன்னா அப்போ யாரும் ஜியாலஜிஸ்டோ இல்லாட்டி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுறவங்களோ அப்போ இல்லை. மனுஷங்க பண்ண ஒரு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு யாரும் இல்லை.
ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரேட் ஆஃப் டிகே ரிமைன்ஸ் த சேம் அக்ராஸ் டைம் லைன். பல ஆயிரம் வருஷத்துக்கும் இந்த மாற்றத்தினுடைய டைம் பீரியடுங்கிறது ஒரே மாதிரி இருந்திருக்கணுங்கிற அசம்ஷனை உங்கள்கிட்ட வச்சுதான் இந்த மொத்த கட்டமைப்பையும் இந்த மொத்த கார்பன் டேட்டிங் மெத்தடு அந்த அஸ்திவாரத்து மேல தான் நிக்குது. அந்த அஸ்திபாரத்து மேல நிக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதுல ஒரு பெரிய பாயிண்ட் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நோவா காலம் வரைக்கும் இருந்த உலகமும் நோவா காலத்துக்கு அப்புறம் இருந்த உலகமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நோவா காலத்துக்கு முன்னாடி ஜலத்திரைன்னு சொல்லப்படுற இந்த வாட்டர் கேனப்பி மேல இருந்திருக்கு, உலக சுத்திலும் இருந்திருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2வது நாள் படைக்கப்படும் போது பூமிக்கு மேல தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேரக்கடவுது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அதற்கு ஆகாய விரிவு என்று பெயரிட்டார். அதுக்கு பேர் தான் வாட்டர் கேனப்பி. ஓகே. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பூமியை சுத்திலும் இன்னொரு பால் மாதிரி இந்த வாட்டர் கேனப்பி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருது. அந்த ஜலப்பிரளயம் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இரவும் பகலும் 40 நாள் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அந்த வாட்டர் கேனப்பி உடஞ்சிருச்சு. அப்ப அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பெரிய ஒரு ஜலப்பிரளயம் பூமி மேல எந்த விதமான மாற்றத்தை உண்டாக்குனுச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. அப்ப இருந்த உயிரினம் என்ன மாதிரி ப்ரெஷருக்குள்ள, என்ன மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்குள்ள உள்ளானுச்சுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு புரியறதுக்காக. இது வரைக்கும் ஏதாவது இந்த ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கும் நமக்கும் தெரியாத ஒரு விஷயம், மேக வெடிப்பு. கிளவுட் பிரேக் ஆகி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மழை பெய்யும், கிளவுட்லேருந்து மழை பெய்யும், நமக்கு நார்மல் மழை. ஏன் இப்போ அதிகப்படியான மழை வந்து திடீர்னு ஒரு ஊரே வந்து தண்ணியில் சூழ்ந்துருது? ஏன்னா மேக வெடிப்புங்கிறாங்க. அந்த இடத்துல மேகம் வெடிச்சு தண்ணி கொட்டிடுது. இப்போ அந்த இடத்துல மழை பெய்யறதுக்கு பதிலாக மழை வந்து கொட்டுது. இதுதான் அங்கே நடந்தது. இப்போ ஓகே. மழை பெய்யும் போது ஜனங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைக்கும் மேக வெடிப்பு நேரத்துல ஜனங்க அனுபவிக்கிற பிரச்சனையும் வெவ்வேறு. தண்ணி ஒண்ணுதான், 2 மேகத்துல தான் வருது. ப்ரெஷர் வேற. அது எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் என்ன ஸ்பீட்ல வருதுங்கிறதுல நிறைய இருக்கு. இதே மாதிரிதான் நோவா காலத்துல மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. டேம் திறந்துருச்சு. டேம் அவங்களா திறந்து விடும் போது வர ஸ்பீடுக்கும் டேம் உடஞ்சி வர ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுது. ஆமா, அந்த கண்டாமினேஷன் ஆனதே இவங்க கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படி ஒன்று நடந்ததே இவங்க வந்து யோசிக்கவே மாட்டேன். ஸோ இது ஒரு பாயிண்ட். எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனாலையும், அதுக்கப்புறம் இந்த காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நீங்க இதுல பாக்குற மாதிரி கதிர்வீச்சு மாற்றங்கள், இந்த காஸ்மிக் ரேஸ் தான் ரேஸ் தான் நம்ம கதிர்வீச்சுன்னு சொல்றோம். அதுல வர்ற சேஞ்சஸ்னாலையும் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் உடைய ரிசல்ட்ல ஒரு மாறுதல் வரலாம். இதுல ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கறது பைபிளுங்கிற ஒரு புக்கு. வேற எந்த புக்குமே அதை சொல்லல. முந்தி எந்த காலமும் இப்ப இருக்கிற காலமும் வேற. முந்தி என்விரான்மெண்ட் இருந்ததும் இப்ப இருந்ததும் வேற. இன்னைக்கு இருக்கிற ரேட்டை வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா தவறான இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தவறான இன்ஃபர்மேஷன் தான் வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நோவா காலத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கிளைமேட், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார் சீதோஷ நிலை மாறும், குளிர் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கிளைமேட் மாறும்ன்ற. கிளைமேட் மாறும்போது சாப்பாட்டையும் மாத்துறாரு. கிளைமேட் மாறும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. எல்லாமே மாறுது. அந்த இடத்துல ஏஜ் குறையுது. 960 வயசுல வாழ்ந்தவங்களாம் 450 வருஷமா குறையுது, ஏஜ் குறையுது. இவ்வளோ சேஞ்சஸ் வரும்போது கார்பன்ல சேஞ்சர் வராதா? டெஃபினட்டா வரும். ரைட், டெஃபினட்டா வரும். இதை ஒரு விஷயத்த மொத்தமா விட்டுரும். ஸோ இதெல்லாம் இது ஒரு சைடு. இப்ப சமீபத்துல ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு புதுசா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற இந்த ஃபாசல் ஃபியூயல், நம்ம இந்த பெட்ரோல் டீசல்லாம் அடிக்கிறோம்ல, அதனாலையும் அணுகுண்டு வெடிப்புலாம் டெஸ்ட் பண்ணாங்க. 1955-60 வரைக்கும் அணுகுண்டை வந்து வெளியில டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பேன் பண்ணி பூமிக்கு அடியில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயத்தினாலையும் கார்பன் டேட்டிங் உடைய வேல்யூல நிறைய சேஞ்சஸ் வருது, பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப சொல்றாங்க. கடைசி அப்ப 40-50 வருஷம் அந்த சேஞ்ச் ஆனதுல தான் இவங்க கார்பன் டேட்டிங்கே பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. கார்பன் டேட்டிங் கண்டுபிடிச்சது 1940 தான். ஹிரோஷிமா நாகசாக்கியில 1943 வெடிகுண்டு வெடிக்குது. 55, 60, 1950கள் 60கள் வரைக்கும் இது ஓப்பனா இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஹசார்டஸா இருக்கு, மனுஷங்களுக்கு அது கெடுதி, அந்த நியூக்ளியர் துகள்கள்லாம் வந்து உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூமிக்கு அடியில தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இது எவ்வளோ சேஞ்சஸ் உண்டாக்கியிருக்கும். கண்டிப்பா. இதை நம்ம கண்டுபிடிச்சது சமீபத்தில். 2000 மேலே 11 and 12 ஃபுகுஷிமான்னு சொல்லி ஜப்பானில் இருக்கு. அதோடைய நியூக்ளியர் பிளான்ட் வெடிச்சிருச்சு சுனாமினால. அது த மோஸ்ட் சேஃபஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட்டும்பாங்க. அது வந்து இதாயிடுச்சு, டேமேஜ் ஆகி இதாயிடுச்சு. அதோடைய நியூக்ளியர் துகள்கள் இருக்கு நீங்கள் சொன்னீங்களே, 4வது நாள் அமெரிக்கா காற்றுல இருந்துச்சு. அப்பா, அமெரிக்காவுடைய காற்றை டெஸ்ட் பண்ணும்போது 2012, என்னுடைய ஞாபகத்தை கரெக்டாக இருக்கும்னா 2012 அதை செக் பண்ணும்பொழுது அமெரிக்க காற்றில் அது இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க வித்தின் 4 days ஃபுகுஷிமாலேருந்து இது ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கு. அப்படின்னா இவங்க வெடிச்ச இத்தனை குண்டுகள், இத்தனை டெஸ்ட்டு, இவ்வளோ எங்கெங்கெல்லாம் பரவி எங்கெங்கெல்லாம் மாறி இருக்கும். பொல்யூஷன் ரைட். பொல்யூஷன்லாம் இது நிறைய டேட்டாவை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை எப்போ சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் தான் சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி பேசியிருப்பாங்க? ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மாச்சுறாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு ப்ராக்டிக்கலாக ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் படித்தேன். அது என்னென்னா, நம்ம அந்த கார்பன் டேட்டிங் வந்து ஆர்கானிக் பொருளுக்கு பண்ணுற மாதிரி இந்த யுரேனியம் வச்சு டேட் பண்ணுவாங்க. யுரேனியம், பொட்டாசியம் இதை வச்சு இந்த ஐசோட்டோப் வச்சு டேட் பண்ணுவாங்க. இன்ஆர்கானிக் பாறைகள், இந்த மாதிரி கற்கள், இதை வந்து டேட் பண்ணுறாங்க. 1986 மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு எரிமலை இருக்கு. அந்த எரிமலை கக்கி அதுல இருந்து ராக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம், லா வெளியே வரும்போது இதாகும். லாவா கூல் ஆகி ராக் மாதிரி ஃபார்ம் ராக் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணா 3.5 லட்சம் வருஷம் காமிக்குது. உள்ளேருந்து வெளியே வர்றதா? உள்ளேருந்து வெளியில வந்து ராக் ஃபார்ம் ஆயிருச்சு. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணா எவ்வளோ காமிக்கணும் உங்களுக்கு? அந்த 3 நாளோ 1 வாரம் தானே காட்டணும். அது வந்ததுலேருந்து எத்தனை வருஷமோ இல்லாட்டி எத்தனை மாசமோ அதான் காமிக்கணும். ஆமாம், இதை டெஸ்ட் பண்ணா 3.5 லட்சம் வருஷம் காமிக்குது. சரி, போதாத குறைக்கு 1954 இன்னொரு இடத்த டெஸ்ட் பண்றாங்க. நியூசிலாண்டில் இருக்க மவுண்ட் நருஹோ அப்படின்னு ஒரு இடத்த டெஸ்ட் பண்றாங்க. அதுவும் இதே மாதிரி வல்கானோ எரப்ட் ஆகி கூல்டவுன் ஆகி பாறையா உருவான விஷயம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா 35 லட்சம் வருஷம். ஓகே, 3.5 மில்லியன் இயர்ஸ். ஆனா அது வந்ததும் இப்பதான். அதுக்கு முன்னாடி ஒரு சில காலத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. சரி, போதாத குறைக்கு கிராண்ட் கேன்யன் அப்படின்னு யூஎஸ்ல ஒரு இடம் இருக்கு. நம்ம ஃபேமஸ் ஜியோகிராஃபியில் நம்ம படிச்சிருப்போம். அதுல இருக்க ஒரு வால்கானிக் எரப்ஷன் சமீப காலத்துல ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த வால்கானிக் எரப்ஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணா 1.1 பில்லியன் இயர்ஸ் காமிக்குது. யுரேனியம் மெத்தட். அது யுரேனியம் மெத்தட். ஓகே. ஸோ இதில் அசம்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கார்பன் டேட்டிங் இஸ் நாட் ஆல்வேஸ் ரிலையபிள் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எடுக்க முடியும். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி உண்மையை கண்டுபிடிச்சிக்கணும். இதெல்லாம் நீங்கள் தேடினாதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு ரஃப்பாக நான் சொல்லலை, எல்லாமே ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். அதனுடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த கார்பன் டேட்டிங் 5000 மில்லியன் வருஷம், 500 மில்லியன் வருஷம் அப்படி நியூஸ் வருது இல்லையா? அது நிறைய இருக்கும். இது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் பெட்டி செய்தியாக கீழே எங்கேயாவது இருக்கும், கண்ணுக்கையாவது இருக்கும். அதை நீங்கள் தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாக அந்த கார்பன் டேட்டிங்கை பற்றி எனக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு. நானும் சில காரியங்கள்லாம் படிக்க போகும்போது இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து நிறைய இடத்துல ஃபால்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சயின்டிஸ்ட் எழுதுனது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, சரியா ஆனால் யாருன்னு தெரியல. அவர் சொன்னார், கார்பன் டேட்டிங் மெத்தட் தப்பு என்று நிரூபிக்கப்படுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார். திஸ் இஸ் டைம் டு கார்பன் டேட்டிங் மெத்தட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போவும் நம்ம சயின்ஸ் வந்து இந்த மாதிரி காரியங்களில் சில தவறுகளை செய்து சில தப்பான ரிசல்ட்டையும் கொடுக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆத்தன்டிகேட்டட் இப்பவும் பைபிள் தான். ஆமாம், நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன அதே பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னன்னா, இவங்க எவல்யூஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கல, எவல்யூஷனை ப்ரூவ் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதில் இதை வச்சும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். இதை வச்சும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இது மாதிரி காரியங்கள், ஏன்னா நம்ம அந்த போன 3 எபிசோட் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இருந்தது. இது கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா இது இவங்களோட ரிலேட்டட் ஆகுது நிறைய விஷயங்கள், அதனால சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு எபிசோடில் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இதே மாதிரி காரியங்களை உங்களோட சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கமெண்ட்ஸ், அதாவது உங்கள் கேள்விகள் என்ன இருக்குமோ அதை எல்லாத்தையும் எழுதுங்க. சகோதரன் கர்த்தருடைய துணையோடு கூட பதில் கொடுக்க காத்திருக்கிறாரு. அவருடைய யூடியூப் சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் பைபிள், அதையும் போய் பாருங்கள். அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. Thank you, brother. Praise the Lord. தேங்க்யூ.